ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு ரொட்டி செய்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 3 வாட்டி கழுவிட்டு இதை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதற்கு தேவையான உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே நைஸாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருளுங்க ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கேரட் போடுறேன். அப்புறமா பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி போட்டிருக்கேன். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம். பின்ன பச்சை மிளகா போடுறேன். பின்ன சோம்பு கீரை. இந்த பாசிப்பருப்பு ஒன்று வாயில் கிடைக்கிட்டோன்றதுக்காக கொஞ்சம் பாசிப்பருப்பு போடுறேன். கொஞ்சம் எள்ளு போடுறேன். அதுக்கப்புறமா இது பாசிப்பருப்பு மாவு பைண்ட் ஆகணுன்னுட்டுன்னு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிடுறேன். இதோட நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ அரிசி மாவு சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த பாசிப்பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ, எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு உங்களுடைய குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாசிப்பருப்பு நான் இப்போ 1 கப்பு போட்டேன். எனக்கு அதுக்கு 1.5 கப்பு அளவுக்கு அரிசி மாவு பிடிச்சிச்சு. பின்ன காய்களும் நம்ம என்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. கீரையும் பார்த்திங்கன்னா நான் சவுக்கீரை போட்டிருக்கேன், சோம்பு கீரை. உங்களுக்கு பிடிச்ச கீரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹைலி ப்ரோட்டீன் ரிச் ரொட்டி. இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொட்டி தட்டியாச்சு. இதுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணலாம், இல்லை நெய் பட்டரு. பின்ன நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு துவையல் வச்சுக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு சாஸ் கூட வச்சு கொடுக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பார், ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் எதனா வச்சு கொடுத்தீங்கன்னாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாசிப்பருப்பு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அது கூட ஒரு துவையல் வச்சுருக்கேன். இது பச்சை வெங்காயம் இஞ்சி துவையல். இது எல்லாத்தோடும் சூப்பராக மேட்ச் ஆகும். எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் வருது. எல்லாரையும் மன்னிப்போம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, எல்லாரையும் மன்னிங்கன்னுட்டுன்னு. எல்லோரும் மன்னிப்போம், ஹாப்பியாக இருப்போம். மன்னிப்போம், மறுப்போம். என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.